வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு செயல் எடுத்து அதில் முழு மூச்சில் இறங்கி செய்கிறோம். பட் அதில் நம்மளால் ஜெயிக்க முடியல. அந்த ஒரு சமயத்தில் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்களோ, நம்ம எப்படியாவது இதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத, நம்மளோட திறமை இல்லாத, நம்மளோட பலம் இல்லாத அந்த ஒரு இடத்துல இருந்து சுழண்டுட்ருக்காம ஜஸ்ட் அதுலேருந்து வெளியில் நம்மளோட பலம் எதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆர்வத்தை காட்டி செயல்படுத்தி அதில் வெற்றி கண்டோம்னா அதுதான் சிறந்த வெற்றி. அப்பவும் நம்மளை சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது இன்றைக்கி டாப் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்கில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவன் இல்லாமல், க்ரீம் இல்லாமல், பீட்ரு இல்லாமல், எக் இல்லாமல் அருமையான ஒரு சூப்பரான சாக்லேட் கேக்கு பார்க்க போகிறோம். இது டீ டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1/2 கப்பு சுகர் எடுத்துக்கிறோம். சுகரை மிக்சியில் பொடி பண்ணிடாதீங்க, முழுசாக அப்படியே போட்டுருங்க. இதில் இன்னொரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். இது இன்றைக்கி நான் கடையில் வாங்கின செய்யலாம். நீங்கள் வீட்டில் இருக்க தயிரையும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த சுகர் கரையிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கரைஞ்சோன்னு பாருங்கள், இந்த மாதிரி லிக்விடாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான மாவுகள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரே கப்பில் தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதிலே 1/4 கப் மில்க் பவுடர், எந்த மில்க் பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கப் சாக்கோ பவுடர் எடுத்துருக்கோம். சாக்கோ பவுடர் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை தனியாக ஒரு ஸ்பூனில் இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறணும். விஸ்க் வச்சு கலக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வர்ற மாதிரி தெரியும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக கொஞ்சமாக ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் தண்ணி எடுத்துக்கிறோங்க. அதை 2 தடவையாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். 1/4 கப்புக்கு மேலே ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டோம்னையே நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு 4-5 ட்ராப் விட்டுக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ கேக்லாம் செய்கிறது வீட்டில் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணணும். இதுக்கு நான் குக்கரில் உள்ள அந்த அலுமினியம் பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கீழே ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஷீட் போடுறோம். இது கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலேயே நம்ம இந்த பட்டர் ஷீட்டும் செய்யலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த பேட்டரை நம்ம பரவலாக ஊற்றி விட்டுறணும். ஸோ இந்த மாவில் கொஞ்சம் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி கீழே 2-3 தட்டு தட்டினோம் அப்படின்னா பாருங்கள், நடுவுலேயே அந்த பபிள்ஸ் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், எல்லா செட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை 5 நிமிஷம் மீடியமான ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை தூக்கி சுற்றி வர பாத்திரத்தில் எதுலேயுமே ஒட்டாமல் இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மீடியம் ஹீட்டில் 30 to 35 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 35 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மாவு அதில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ நம்ம ஒட்டலை அப்படின்னா நம்மளோட கேக் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியில் எடுத்து நல்லா கூல் பண்ணிடணும். ஆறின பிறகு தான் நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து கேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சைடில் உள்ள இதுகளை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு பிளேட் வச்சு அதை தலைகீழ கவுத்திட்டு 2 தட்டு கீழே தட்டினோம் அப்படின்னா ஈஸியாக கேக்கு ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான், பாத்திரத்தில் எதுவும் ஒட்டலை. பாருங்கள், பட்டர் ஷீட் போட்டனால ஒட்டவே இல்லை. ஸோ இந்த பட்டர் ஷீட்டை நம்ம பிரித்து ஈஸியாக எடுத்துடலாம். பார்க்கவே செமையாக வந்திருக்கு. நல்லா சாக்கோ கேக், எக் இல்லாத, க்ரீம் இல்லாத, பீட்ரு யூஸ் பண்ணாமல், அவனில் இல்லாமல் கடாயில் செஞ்ச அருமையான டீ டைமுக்கு ஏற்ற ஒரு சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கத்தியை வச்சு பீஸ் போட்டுற வேண்டியதான். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கணும், பேக்கரியில் வாங்க முடியல அப்படின்னு கவலைப்படாமல் வீட்லேயே இதை செய்யலாம். பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.